அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், ஸ்பீடாக ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கு, தமிழ் புக் எல்லாமே தனியாக பார்த்துட்ருக்கோங்க, ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே. இப்போ நம்ம வேகமாக வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த 2 புக்குமே சேர்த்து வேகமாக ரிவிஷன் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா டைம் இல்லை அப்படின்றதுனால. ஆல்ரெடி நம்ம 6th புக்கு முடிச்சதால் இன்றைக்கி நம்ம 7th புக்கு தான் வந்து முடிக்க போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம ஸ்பீட் ரிவிஷன் 7ஆம் வகுப்பு தமிழ், ஓகேங்களா, ஓல்டு ஆர் நியூ புக், இது ரெண்டுமே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓல்டு புக்காக இருக்கட்டும், நியூ புக்காக இருக்கட்டும், ரெண்டுமே பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தமிழை பொறுத்தவரையிலும் நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இலக்கண பகுதிகள் வந்து அதிகமாக நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிக்க போகிறோம். அது இல்லாமல் டாபிக்ஸ் அவங்க கொடுத்துக்கிற திருக்குறள்லேருந்து யாராவது என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு புக்கு ஃபுல்லாகவே படிக்க பாருங்கள். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்தவரையிலும் கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் கேட்டுருவாங்க. சார் அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம கேட்டாலும் அதுக்கு பதில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து படிக்க பாருங்கள். இன்னும் சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தமிழை பொறுத்தவரையிலும் எப்போ பார்க்க போகிறோம், என்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்றதாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா 31/5/2025. ஓகேங்களா? இன்றைக்கிங்க சனிக்கிழமை. ஓகேங்களா? நாளை காலையில் 5 AM. ஓகேங்களா? 5 AM வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த தமிழ் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் இது ரெண்டுமே சேர்த்து நான் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. ஸோ புது புக்கையும் ரிவிஷன் பண்ணிவிடுங்க, ஓல்டு புக்கையும் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக முடியுங்க. சார் ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி சொல்லிக்கிறீங்க, ஒரு பக்கம் ஜியாகிரஃபி சொல்லிக்கிறீங்க, ஒரு பக்கம் தமிழ்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக முடியுங்க. டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டே வந்து நம்ம என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஹாஃப் டே வந்து நம்ம தமிழ் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு ரிவிஷன் தான் வேகமாக பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 hour 1.5 hour ரிவிஷன் வேகமாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ½ an hour ஒரு டேர்ம் ஓல்டு புக்கு நியூ புக், அதே போல் ½ an hour 2வது டேர்ம், ½ an hour 3rd டேர்ம் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டையும் நீங்கள் டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட முடியும். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் படிங்க, ஜியாகிரஃபி டெஸ்ட்டுக்கும் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. அதுக்கு டைம் ஒதுக்குங்க. மார்னிங் ஈவினிங் டைம் ஒதுக்கி அது ஒரு பக்கம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ஏன்னா ரிவிஷன் மட்டும்தான் இப்போ நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து படிக்கிற போல இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ 7th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஸோ மார்னிங் 5 AM வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், டெஸ்ட்டு வந்து ரெடியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு அப்போ தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னொரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன்.